நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனாவின் கவர்ச்சி வீடியோ வைரல் வர வர கவர்ச்சி எல்லை மீறுதே. விஜய் தொலைக்காட்சியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் சுஜிதா, ஸ்டாலின், ஹோமா வெங்கட், குமாரன், காவியா, அறிவுமணி, சரவணன் ஆகியோர் நடித்து வருகின்றனர். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் மிக முக்கிய கதாபாத்திரமாக முல்லை கதாபாத்திரம் இருந்தது. சித்ரா இறந்த பின்னர் இந்த கதாபாத்திரத்தில் காவியா, அறிவுமணி நடித்து வருகின்றனர். இருப்பினும் முல்லை கதாபாத்திரம் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது ரசிகர்களால் கருதப்படவில்லை. சித்ரா இறந்த பின்னர் மீனா கதாபாத்திரம்தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடிப்பதற்கு முன்பு அவர் வசந்த் டிவி உள்ளிட்ட பல்வேறு சேனல்களில் தொகுப்பாளியாகவும் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் ஆபீஸ் சீரியலில் நடிக்க ஆரம்பித்த அவருக்கு நிறைய சீரியல்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்படித்தான் ஹோமாவுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா கதாபாத்திரம் கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு நிறைய கதாபாத்திரங்களில் நடித்து இருந்தாலும் கூட மீனா கதாபாத்திரம்தான் ஹோமாவுக்கு மிகப்பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் மிகையாகாது. சமீப காலமாக நடிகை ஹேமா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெஸ்டர்ன் உடைகளை அணிந்து கவர்ச்சியான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது அவர் கையில்லாத கருப்பு நிற உடையில் வெளியிட்டுள்ள வீடியோ ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் ரசிகர்களால் அப்கிளாஸ் அள்ளி வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் நம் பாக்கியலட்சுமி தொடரின் வில்லன் நாயகன் கோபி. ஒவ்வொரு முறையும் பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம் என்று ஒளிபரப்பாகும் போதெல்லாம் 2-3 எபிசோடுகள் தாண்டியதும் சலிப்பு தட்டிவிடும். ஆனால் இம்முறை ஒவ்வொரு எபிசோடும் செம விறுவிறுப்பாக நகர்கிறது. பாக்கியலட்சுமியை ஏமாற்றி தன் கல்லூரி சிநேகிதி ராதிகாவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார் கோபி. பாக்கியாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி விவாகரத்தும் அப்ளை செய்கிறார். இதனிடையே கோபியின் இளைய மகன் எழிலுக்கும் கோபியின் அப்பாவுக்கும் அவரின் காதல் விவகாரம் தெரிய வருகிறது. கோபியின் அப்பா இந்த விவகாரம் குறித்து கோபியிடம் விவாதம் செய்யும் போது தவறி மாடிப்படியில் விழுந்து பேச முடியாமல் போகிறது. இது கோபிக்கு சாதகமாகிவிட ராதிகா வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருகிறார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.